இராணுவத்தினரின் வசமுள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழுவினர் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக மூன்றலில் இன்று அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை தொடர்ந்து வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை நேரில் சந்தித்து தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை உத்தியோகபூர்வமாக கையளித்தனர். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு இன்றுடன் 36 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் தம்மை மீள்குடியேற்ற கோரி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் அரசியல்வாதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், போராட்டக்காரர்கள் சார்பில் இவ்வாறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. வணக்கம். இன்றைய தினம் 15/6/2026 திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக வலி வடக்கு, குறிப்பாக மயிலிட்டி உள்ளிட்ட பிரதேசங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து வலிவடக்கு மக்கள் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 36 வருடங்கள் கடந்தும் 1990ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி மயிலிட்டியிலிருந்தும் வசாவிளானிலிருந்தும் ஏனைய பகுதிகளிலிருந்தும் வெளியேறிய மக்கள் 36 வருடங்கள் கடந்தும் இன்று அகதி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தங்களுடைய சொந்த காணிகளுக்கு, சொந்த மண்ணுக்கு திரும்ப முடியாமல் வாழுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகிறது. ஸ்ரீலங்கா அரசு, குறிப்பாக அனுர அரசு ஆட்சிக்கு வரும்பொழுது மக்களுடைய காணிகள் மக்களுக்கே என்ற வாக்குறுதியை கொடுத்து மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இன்று வரையிலும் எந்தவித ஒரு காணி விடுவிப்பையும் செய்யாமல் வலிவடக்கை பொறுத்தவரையிலே ஒரு பாதையை மட்டும் காலையிலிருந்து மாலை வரை பயன்படுத்தலாம் என்று அந்த பாதை திறப்பை கூட ஒரு இரகசியமாக அல்லது சாதாரணமாக செய்வோம் என்று கூறிய அரசு அதை ஒரு பெரிய அரசியல் நிகழ்ச்சியாக்கி தங்களுக்கு அரசியல் ஆதாயம் தேடுகின்ற ஒரு விடயமாக செய்திருக்கக்கூடிய இந்த அனுர அரசு இதுவரை வலிவடக்கு மக்களுடைய காணிகளை விடுவிப்போம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே இன்று வரை விடுவிக்காமல் இந்த மக்கள் 36 வருடங்கள் கடந்தும் மிகவும் துர்ப்பாக்கியமான சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். தங்களுடைய இறுதிக்கால வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், வயதிலே மூத்தவர்கள் தாங்கள் இறந்தால் தங்களுடைய தேவாலயத்துக்குரிய மயானத்திலேயே தங்களுடைய உடல்கள் புதைக்கப்பட வேண்டும் என்கின்ற அவர்களுடைய விருப்பங்கள். அந்த வலிவடக்கு காணிகள் மிகவும் விவசாயம் கொளிக்கின்ற காணிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இராணுவம் அங்கே விவசாயம் நடத்தி அந்த மரக்கறிகளை சுன்னாகம், மருதனாமடம் சந்தைகளிலே கொண்டு வந்து எங்களுடைய அகதிகளாக வாழுகின்ற மக்களுக்கு அந்த மரக்கறிகளை லாபத்து நோக்கத்தோடு விற்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய சூழ்நிலை இந்த வலிவடக்கு பகுதியிலே காணப்படுகிறது. வெறுமனே பலாலி விமானத்தளத்துக்கு காணி வேண்டும் என்கின்ற ஒரு போலி கோஷத்தை முன்வைத்துக் கொண்டு அந்த பலாலி விமானத்திலும் எந்தவித அபிவிருத்திகளையும் செய்யாமல் அதை சாட்டாக வைத்துக் கொண்டு மக்களுடைய காணிகளை பலாலியிலே இன்னும் விடுவிக்காமல் இந்த வலிவடக்கு பகுதியை முழுமையாக ஒரு இராணுவமயமாக்குகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. 2009 மே 18 யுத்தம் மௌனித்த பிற்பாடு 2010ஆம் ஆண்டு அங்கே 4 ஆலயங்கள் இருந்தன.
2 சைவ ஆலயங்கள் 2 தேவாலயங்கள் இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மயிலிட்டி பகுதியிலே இன்று அந்த 4 ஆலயங்களும் முற்றுமுழுதாக தரைமட்டமாக இடித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன. யுத்த காலத்திலே எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருந்த சைவாலயங்களும் கிறிஸ்தவ தேவாலயங்களும் பாரம்பரியமாக எங்களுடைய மக்கள் வழிபட்டு வந்த ஆலயங்கள் இன்று முற்றாக தரமட்டமாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தையிட்டியிலே தனியார் காணிகளை பிடித்து பௌத்த ஆலயத்தை அங்கே நிர்மாணித்திருப்பது என்பது சிங்கள பௌத்தமயமாக்குகின்ற நிகழ்ச்சி நிரலில் தான் வழிவடக்கை அவர்கள் நகர்த்துகிறார்கள் என்பது புலப்படுகிறது. இராணுவ வைத்தியசாலையை மக்களுடைய எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் தனியார் காணிகளை கையகப்படுத்தி இராணுவத்தினருக்கு இங்கே வைத்தியசாலை கட்டுவது என்பது முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. எங்கள் மக்களுடைய காணிகளை நீங்கள் ஸ்ரீலங்கா அரசாக இருந்து கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய அரச அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஸ்ரீலங்கா இராணுவத்தையும் பாதுகாப்பு படைகளையும் போலீசாரையும் ஏனைய அரச திணைக்களங்களையும் பயன்படுத்தி கொண்டு மக்களுடைய தனியாருடைய காணிகளை அடாத்தாக பிடித்து இராணுவ வைத்தியசாலையை கட்டுவதும் இராணுவத்துக்கு விவசாயம் செய்வது கொடுப்பதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. ஆகவே இந்த விடயத்திலே மக்களுடைய காணிகள் மக்களுக்கே என்ற கோஷத்துக்கு அடிப்படையிலே வழிவடக்கு காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். சர்வதேச சமூகம் ஸ்ரீலங்கா அரசுக்கு இது தொடர்பாக அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்று போராடுகின்ற மக்கள் சார்பிலே நாங்கள் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். வணக்கம். இன்றைய நாளிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய இல்லிடங்களை தங்களுடைய நிலங்களை இழந்து 36 ஆண்டுகளின் நிறைவிலே இன்று வீதியிலே நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய அடிப்படை உரிமைக்காக, ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்றாக விளங்குவது அவனுடைய சொந்த இடத்திலே அவன் வாழுவது. இலங்கையை வெளிநாட்டவர்கள் கைப்பற்றுவதற்கு முன்னர், குறிப்பாக பிரித்தானியர்கள் இலங்கையை கைப்பற்றுவதற்கு முன்னர் வடக்கு கிழக்கிலே எங்களுடைய தமிழ் மன்னர்கள் எங்களுடைய நிலங்களை ஆட்சி செய்தார்கள். எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தாயக நிலம், எங்களுடைய பூர்வீகம். இன்று எங்களுடைய நிலங்களிலே இலங்கை அரச படைகள் கபலீகரம் செய்து 36 ஆண்டுகளாக அந்த நிலத்திலே அவர்கள் இராணுவ முகாம்களை அமைத்து இன்று அவர்கள் பல்வேறு விதமான ஜீவனோபாய செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது அப்பட்டமான மனித உரிமை மீறல். எங்களுடைய மக்களுடைய உரிமைகள் மறுதளிக்கப்படுகின்றது. தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கமும் முன்னைய அரசாங்கங்களைப் போல தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்குகின்ற கைங்கரியங்களிலேயே செயற்பட்டு வருகின்றார்கள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் பல வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். மக்களுடைய நிலங்கள் மக்களுக்கென்று சொன்னார்கள். இன்று 1 வருடங்கள் நிறைவேறியதன் பிற்பாடும் இந்த ஆட்சியிலே கூட எங்களுடைய மக்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு திரும்ப முடியாத நிலையிலே இன்று வீதிகளிலே நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த காலமாக திட்டமிட்ட வகையிலே எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் எல்லா அரசாங்கங்களுமே தமிழ் மக்களை அடக்கி ஒடுக்குகின்ற, தமிழ் மக்களை அழிக்கின்ற வேலைப்பாடுகளை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 2009ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை செய்தார்கள் முள்ளிவாய்க்காலிலே. இன்று கட்டமைக்கப்பட்ட வகையிலே பல்வேறு விதமான முறைகளிலே இன்றும் இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய பூர்வீக நிலங்களை இந்த இராணுவம் கையடைப்படுத்தி வைத்திருக்கின்றதும் ஒரு வகையான இன அழிப்பினுடைய ஒரு அம்சமாக விளங்குகின்றது. எனவே இந்த அரசாங்கமானது தான் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் வெளிநாடுகள், குறிப்பாக ஐநா சபை மற்றும் வெளிநாடுகள் இந்த விடயங்களிலே தலையிட்டு எங்களுடைய மக்கள் தங்களுடைய பூர்வீக நிலங்களுக்கு செல்வதற்குத்தான் அவர்கள் விரும்புகின்றார்கள். அது எங்களுடைய சொத்து, எங்களுடைய பூர்வீகம், எங்களுடைய தாயகம். எனவே இனியொரு ஆயுத போராட்டம் என்பது எங்களுடைய சமூகத்திலே எப்பொழுதுமே சாத்தியப்படாது. இது ஒரு வெறும் பொய்க்கதை, கட்டுக்கதை. இந்த இராணுவ பிரசன்னம் வடக்கு கிழக்கிலே தேவையில்லை. இந்த இராணுவ பிரசன்னங்கள் இனி எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் யுத்தம் முடிவடைந்து விட்டது. ஆயுத போராட்டம் மௌனித்து இன்று 17 ஆண்டுகள் கடந்து விட்டது. இவர்கள் சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு இன்றும் எங்களுடைய மக்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய மக்கள் ஒருவேளை உணவுக்கு கூட
படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய நிலங்களிலே, எங்களுடைய மக்களுடைய நிலங்களிலே இராணுவத்தினர் குடியிருந்து கொண்டு அவர்கள் விவசாயம் செய்கின்றார்கள், விளக்குமாறு அடிக்கின்றார்கள், சலூன்களை நடத்துகின்றார்கள். இவ்வாறு பலவிதமான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் எப்படி சீவிப்பது, எங்களுடைய மக்கள் எப்படி சீவிப்பது, இதை சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் தார்மீகத்தோடும் மிகவும் வேதனையோடும் தெரிவிக்கின்றோம், எங்களுடைய மக்களை வாழ விடுங்கள். நீங்கள் அழித்து கொண்டு இந்த செம்மணி, நாங்கள் போராட்டம் செய்கின்ற இடத்துக்கு அருகிலே தான் செம்மணியை தோண்ட தோண்ட எங்களுடைய உறவுகள் எலும்புகளாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகள் உட்பட இந்த இலங்கை அரசாங்கம் கொன்றளித்துள்ளது. இப்பொழுது எங்களுடைய மக்களை வீதிகளிலே இறங்கி சாகடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் வெயிலில் நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். நாளாந்தம் எங்களுடைய மக்களுடைய வாழ்வு போராட்டமாகவே மாறிவிட்டது. எனவே இந்த விடயத்திலே இலங்கை அரசாங்கத்திலே எங்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை. அது எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் தமிழர்களை அடக்குகின்ற கைங்கரியத்தையே செய்து வருகின்றார்கள். எனவே எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேணும், எங்களுக்கு வெளிநாடுகள் தலையிட வேண்டும், எங்களுடைய உரிமைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், எங்களுடைய மக்கள் சொந்த வாழ்விடங்களுக்கு திரும்ப வேண்டும். இதுதான் எங்களுடைய ஏகோபித்த குரலாக இருக்கின்றது. எங்களுடைய உரிமைகள் கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம், எங்களுடைய உரிமைகளை வென்றெடுப்போம், சாத்வீக ரீதியிலே நாங்கள் அணிதிரள்வோம். இதுதான் தமிழர்களுடைய இந்த காலத்தினுடைய கட்டாயமாகவும் இருக்கின்றது. எனவே அன்பான தமிழ் பேசும் மக்களே, அன்பார்ந்த மக்களே, வடக்கு கிழக்கில் வாழுகின்ற நாங்கள் இந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். 36 ஆண்டுகள் கழிந்தும் இந்த மக்கள் வீதியிலே இருக்கின்றார்கள். எங்களுக்கு பிரச்சனைகள் முடிந்துவிடவில்லை. பிரச்சனைகள் இப்பொழுது புதுவிதமாக ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றது. எல்லாம் முடிந்து விட்டதென்ற போலிகளுக்குள் நாங்கள் வாழக்கூடாது. இந்த மக்களோடு கரம் கொடுக்க வேண்டும். இந்த மக்கள் தங்களுடைய சொந்த பூர்வீக நிலத்திலே குடியேறும் மட்டும் நாங்கள் போராட வேண்டும். இந்த சாத்வீக போராட்டத்தின் மூலமாக எங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும். எனவே இந்த மக்களோடு கரம் கொடுப்போம். இந்த மக்களோடு நாங்களும் வீதிகளில் இறங்கி போராடுவோம். இந்த சிங்கள அரச படைகளை அவர்களுடைய சொந்த இடங்களுக்கு அனுப்புவோம். எங்களுடைய நிலம் எமக்கு வேண்டும். இது எங்களுடைய பாட்டன், முப்பாட்டன், கொப்பாட்டன் வாழ்ந்த பூமி. இது எங்களுடைய பூமி என்பதை இந்த இடத்திலே ஆணித்தரமாக கூறிக்கொண்டு சர்வதேச நாடுகள் விரைந்து நீங்கள் இந்த விடயங்களிலே கவனம் செலுத்தவில்லை என்றால் நாங்கள் அழிந்து விடுவோம். தமிழர் என்ற இனம் இந்த பூமி பந்திலே குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இல்லாமல் போவதற்கான பல ஏதுவான வழிகள் இருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் தலையிட்டு எங்களுடைய மக்களை சுதந்திரமாக உரிமைகளோடு தங்களுடைய நிலத்திலே வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறி இந்த போராட்டத்துக்கு வலிச்சேர்க்குமாறும் கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த போராட்டமானது தமிழ் மக்களுடைய, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய இலங்கை இராணுவத்தின் ஆக்கிரமிப்பு நிலங்களை விடுவிப்பதற்கான ஒன்றில் அடையாளம். குறிப்பாக வலிவடக்கு மக்களுடைய போராட்டத்தின் ஒரு அடையாளம், தையட்டி மயிலட்டி போன்ற மக்களுடைய போராட்டத்தின் அடையாளம். கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களை தாண்டி அண்மிக்கிறது இந்த இடப்பெயர்வு. எல்லா விடயங்களையும் பாதுகாப்பு என்ற போர்வையில் மக்களுடைய காணிகளை இராணுவம் ஆக்கிரமித்து விவசாயம் செய்வதும், வர்த்தகம் செய்வதும், தொழில்கள் செய்வதும் அடாத்தானது. எங்களுடைய மக்கள் தங்களுடைய காணிகளை கேட்கிறார்கள் தவிர மாற்று இடங்களை கோரவில்லை. மாற்று இடங்கள் இருக்குமேயானால் அவற்றை இராணுவம் அல்லது அரச துறைகள் பாதிக்கலாமே தவிர எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய நிலங்கள் வழங்கப்பட வேண்டும், மீள வழங்கப்பட வேண்டும். அவர்கள் சுயமாக தொழில் செய்ய வேண்டும். அந்த நிலங்களிலே அவர்கள் வாழ்ந்த நிலத்திலே அவர்கள் வாழ வேண்டும். அந்த கோரிக்கை இங்கே பலமாக வலியுறுத்தப்படுகிறது. இங்கே அரசியல் கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய, தமிழ் மக்களினுடைய ஒரு போராட்டம். இந்த உணர்வுகள் வெளிப்படுகின்றன. எல்லோருமே பிரசன்னமாக இருக்கிறோம். இந்த உணர்வுகளை இந்த அரசாங்கம் செவிசார்க்க வேண்டும் என்று மிக வலிமையாக வலியுறுத்தி கோர விரும்புகின்றேன். நீண்ட காலமாக மக்கள் வீதியிலே, கச்சேரியிலே, வெயில்களுக்கிலே காய்ந்து கொண்டிருப்பதை இந்த அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதும் அது நியாயமானது அல்ல என்பதும் ஒரு பொறுப்பான அரசாங்கத்தினுடைய கடமையும் அல்ல என்பதையும் அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். எங்களுடைய மண்ணை, எங்களுடைய நிலத்தை, எங்களுடைய மக்களுடைய நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்று எல்லோர் சார்பிலும் மிக வலியுறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு பெரிகாமம் வடக்கு விசேஷமாக மயிலட்டி மண் ஆக்கிரமிக்கப்பட்டு 36 வருஷம் முடிவுக்கு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பாதிக்கப்பட்ட மக்கள் ஒழுங்கு செய்த இந்த போராட்டத்தில் நாங்கள் பூர்ண ஆதரவை வழங்கி இதில் கலந்து கொண்டிருக்கின்றோம்.
மயிலட்டி பிரதேசம் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலிலே 2001ஆம் ஆண்டு சமாதான முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் வந்து ஒரு நார்மல்சி கொண்டு வரப்பட வேணும். அந்த புரிந்துணர்விலே அன்றாட வாழ்க்கையிலே வந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து சகஜ நிலை உருவாக்கப்பட வேணும் என்ற ஒரு நிபந்தனை இடப்பட்டிருந்தும் கூட இந்த பிரதேசங்களில் வந்து மக்களை மீள குடியேறத்துக்கு வந்து இராணுவம் அனுமதி வழங்கவில்லை. அப்போ அது பேச்சுவார்த்தை காலத்திலே ஒரு பெரும் சர்ச்சையாக வெடித்த இடத்துல ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்தியாவுடைய ஒரு இராணுவ அதிகாரி சதீஷ் நம்பியாருடைய தலைமையில் வந்து ஒரு அறிக்கை ஒன்றை தயாரிக்க சொன்னார். அதாவது இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்களை எந்த வகையில் வந்து அணுகிறது, அதை விடுவிக்கலாமா என்ற கருத்தை கேட்டு ஒரு அறிக்கை ஒன்றை தயாரிக்க சொல்லி கேட்டிருந்தார். அந்த ஆய்வறிக்கையில் வந்து சதீஷ் நம்பியார் திட்டவட்டமாக சொல்கிறார், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆர்ட்டிலரி, ஹெவி ஆர்ட்டிலரி இருக்கின்ற வரைக்கும் அந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் ஒரு பாதுகாப்பு கவசமாக அந்த பலாலி தளத்துக்கு அவசியமாக இருக்கின்றதென்றால் இன்றைக்கு தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த ஆயுத பலம் குறிப்பாக ஏவுகணைகளை வந்து அவர்கள் இழக்கிறார்களோ இல்லாட்டி அதை கைவிடுறார்களோ மௌனிக்கிறார்களோ அண்டையில் இருந்து வந்து அந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் அவசியமில்லை, மீளவும் 90ஆம் ஆண்டில் இருந்த நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்றதுதான் அந்த அறிக்கை. இன்றைக்கு ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டு 17 வருஷங்கள், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆயுத போராட்டம் இல்லாமல் இருக்கவும் அந்த அறிக்கையின் பிரகாரம் வந்து விடுவிக்கப்பட வேண்டிய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருப்பது என்றது முற்றிலும் நியாயமற்ற ஒரு செயல் என்றது நிரூபிக்கப்படுகின்றது. அரசாங்கத்துடைய சொந்த தாங்களே கேட்டு உருவாக்கப்பட்ட அந்த அறிக்கையின் பிரகாரம் கூட இந்த அதி உயர் பாதுகாப்பு வலயங்கள் தொடர்ந்தும் தக்க வைக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு 17 வருஷத்துக்கு பிறகும் 6000 ஏக்கருக்கு மேலே சட்ட ரீதியாக வந்து மயிலட்டி பிரதேசம் இன்றைக்கு சுவீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த 6000 ஏக்கரில் 2013 சுவீகரிக்கப்பட்ட 6000 ஏக்கரில் கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட, அதாவது மக்கள் தங்களுடைய மூழ்குடியேற்றம் நடைபெற்று அவர்கள் தங்களுடைய சொந்த காணிகளுக்கு திரும்பியிருந்தாலும் கூட சட்ட ரீதியாக இன்றைக்கும் கூட அந்த விடுவிக்கப்பட்ட 3000 ஏக்கர் காணியும் இன்றைக்கு முழுமையாக வந்து அரசினுடைய சுவீகரிப்பின் பேரிலே தான் இன்றைக்கு தொடர்ந்தும் இருக்கின்றது. இருக்கிற மிஞ்சின 3000 ஏக்கர் இங்கே போராடுகின்ற இந்த மக்களுடைய 3000 ஏக்கருடைய காணி கிட்டத்தட்ட 80% வந்து இராணுவ தேவைக்காக பயன்படுத்தாத காணிகள். முழுக்க வந்து இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுவதற்கு முற்றுமுழுதாக அழிப்பதற்கு வந்து இராணுவம் வந்து விவசாயம் செய்து இந்த மக்களுடைய பொருட்கள் அவர்களுடைய விவசாய உற்பத்திகளை வந்து முற்றுமுழுதாக அழிப்பதற்கு இன்றைக்கு சந்தையில் வந்து அறவாசி விலையில் வந்து இராணுவம் விவசாயம் செய்த தன் சொந்த மக்களுடைய காணியில் விவசாயம் செய்து அந்த மக்களுடைய பொருளாதாரத்தை அளிக்கிற வேலையை தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த தொடர்ந்தும் இந்த 6000 ஏக்கர் விடுவிக்கப்பட்ட 3000 ஏக்கர் மட்டுமல்ல, விடுவிக்கப்படாத 3000 ஏக்கர் கூட தொடர்ந்தும் வந்து அரசாங்கம் வச்சிருக்கிறதுக்கு எந்த ஒரு நியாயம் இல்லை. தொடர்ந்து வைக்கிறதுன்றது முற்றுமுழுதாக யாழ்ப்பாண மாவட்டத்துடைய மக்களுடைய பொருளாதாரத்தை திட்டமிட்டு அளிக்கிற நோக்கத்தோடு நடத்துகின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் அதை பார்க்கணும். ஏனென்றால் இந்த வெலிகாமம் வடக்கு மன்னது வந்து யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து ஒரு மிகவும் விவசாயத்துக்கு மிகவும் வேண்டப்படுகின்ற ஒரு பிரதேசம். அது முழுக்க வந்து பொருளாதாரத்தை அளிக்கிற நோக்கத்தோடு இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளுவதற்காக ஒரு இனவாத நோக்கத்தோடு முன்னெடுக்கின்ற ஒரு செயலாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த வகையில் வந்து இந்த மக்களுடைய போராட்டம் முழுமையும் நியாயமானது. அது எங்களுடைய உரிமை. அதை அவர்கள் பெற்றெடுக்கிற வரைக்கும் வந்து நாங்கள் எங்களுடைய பூர்ண ஆதரவை அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். வெலிகாமம் வடக்கு குறிப்பாக மயிலிட்டி, பலாலி, வசாவிளான், தோலகட்டி பகுதி மக்களுடைய நியாயமான கோரிக்கையும்
இன்றைய 36 ஆண்டுகள் முடிந்து 37வது ஆண்டிலே அவர்கள் இடம்பெயர்ந்து அகதிகளாக வாழுகின்ற வாழ்க்கையையும் அடையாளப்படுத்தும் வகையிலே இன்று முன்னெடுத்திருக்கிற இந்த போராட்டம் நியாயபூர்வமானதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும். இது தொடர்பிலே பல நீண்டகால நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அரசாங்கத்தினால் விதிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் என்பது இன்னும் மீளப்பெறப்பட முடியாமல் இருக்கிறது. அரசாங்கம் அந்த வர்த்தமானி அறிவித்தலை மீளப்பெறாமையும் கூட இந்த காணிகளை விடுவிப்பதிலே மிகப்பெரிய நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறது. வழக்கினூடாக ஒரு குறிப்பிட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட்டு மக்கள் மீள்குடியேறி இருந்தாலும் இன்றைய நாட்கள் தொடர்ச்சியாக குறிப்பாக 90ஆம் ஆண்டு இதே நாளிலே அந்த மக்கள் அந்த இடத்திலே இருந்து இடம்பெயர்ந்து போய் 36 ஆண்டுகளை முடித்திருக்கிறார்கள். இந்த 36 ஆண்டுகள் என்பது உள்நாட்டுக்குள்ளே இடம்பெயர்ந்த அகதிகளாகவும் உள்நாட்டுக்குள்ளே உறவினர் நண்பர் வீடுகளிலே வாழுகின்ற மக்களாகவும் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த நியாயமான கோரிக்கை தொடர்பிலே பல தடவைகள் நாங்கள் பாராளுமன்றத்திலே பேசியும் இருக்கிறோம். கடந்த வியாழக்கிழமையும் கூட நான் இந்த மயிலிட்டி மக்களுடைய போராட்டம் தொடர்பாக பதிவுகளை மேற்கொண்டிருந்தேன். தொடர்ச்சியாகவும் சர்வதேச சமூகத்திடமும் இலங்கையினுடைய அரசியல் தலைவரிடமும் இந்த கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் முடிந்து விட்டதாக வெளியிலே பேசப்படுகிறது. இங்கே ஒரு சமாதான நல்லிணக்கம் உருவாக்கப்படுவதாக வெளிநாடுகளுக்கு சொல்லுகின்ற அரசாங்கம், அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த அரசியல் தலைவர்கள் உண்மையை சொல்லுகிறார்கள் இல்லை. மக்கள் இன்னும் சொந்த இடங்களுக்கு செல்லவில்லை, அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகள் இல்லை, அவர்கள் நிம்மதியாக தங்கள் நிலங்களிலே வாழ முடியாமல் இருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம், உலகமும் பார்க்கிறது. இதனால்தான் இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் உட்பட்ட ஒவ்வொரு மனித உரிமை நாடுகளிடமும் நாங்கள் வினயமாக கோரிக்கையை முன்வைக்கிறோம். இந்த மக்கள் இப்பொழுதும் தெருக்களிலேயே இருக்கிறார்கள், தெருவிலே போராடுகிறார்கள். இந்த நியாயமான கோரிக்கைகளை இலங்கை அரசுக்கு நீங்கள் கொடுக்கிற அமுக்கத்தினூடாக, ஒரு அழுத்தத்தினூடாக இந்த மக்கள் மீள குடியேறி வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்த வேண்டும். யுத்தம் முடிந்து 17 ஆண்டுகள் எந்த குண்டு சத்தங்களும் இங்கு கேட்கவில்லை, யாரும் ஆயுதங்கள் தூக்கவில்லை, யாரும் ஆயுத போராட்டம் பற்றியோ அல்லது ஆயுதங்கள் பற்றியோ சிந்திக்கவில்லை. இந்த நிலையில் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற போர்வையில் தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய சொந்த நிலங்களை, அதிலும் வருமானம் தரக்கூடிய உழைப்பு நிலங்களை வேணுமென்றே அரசாங்கம் சுவீகரித்து பறித்து வைத்திருக்கிறது. அந்த இடத்திலே இராணுவம் தோட்டம் செய்கின்றார்கள், இராணுவம் அந்த மரக்கறிகளை வெளியிலே விற்கிறார்கள், வெறுமையாக காடுகளாக நிலங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த இடங்களிலே அவர்கள் செய்கின்ற தொழிலினூடாக வெளிச்சந்தையிலும் கூட எங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே இது ஒரு நியாயமான மனிதாபிமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்காக அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்களாகிய நாங்கள் முழுமையாக எங்களுடைய பங்களிப்பை தொடர்ந்தும் வழங்குவோம், அதற்கான முன்னெடுப்புகளை செய்வோம் என்பதை நாங்கள் உறுதியாக தெரிவிக்கிறோம். பேர் செல்லத்துறை தனபாலசிங்கம், மயிரட்டியை சேர்ந்த நாங்கள் கடத்தொழில் சமூகத்தை சேர்ந்த நாங்கள் மீன்பிடி தொழிலேயே இலங்கையில் பேர் போனோட மயிலிட்டி. அந்த நேரங்களில் 50 வருஷத்துக்கு முன்னுக்கு 10 லொரி போகும் மீன், கருவாடு மீன் மட்டுமல்ல விவசாய பொருட்கள். ஆனால் இன்று நாங்கள் 36 வருடங்களாக இடம்பெயர்ந்து சொந்த இடத்துக்கு போக மாட்டாமல் அகதி முகாம்களிலும் உறவினர்கள் வீடுகளிலும் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடத்தொழிலை நம்பி வாழ்ந்த நாங்கள் கடத்தொழிலையே கையை போட்டு விட்டோம். மயிலிட்டி மீன்பிடி தொழிலாளருக்காக கட்டப்பட்ட மயிலிட்டி துறைமுகத்தில் இந்திய ரோலர்கள் வந்து பிடிச்சி கொண்ட ரோலரில் தான் படிக்கிறாங்க. தென்பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து அங்கே இருந்து தொழில் செய்கிறாங்க. ஆனால் மயிலிட்டி மக்களுக்கு தொழில் செய்கிறதுக்கு இடம் இல்லை. ஆகவே நாங்கள் 36 வருடங்கள் அகதிகளாக வாழ்ந்தது போதும். இனியாவது இந்த அரசாங்கம் வரும்பொழுது கழிச்சது மக்கள் நிலம் மக்களுக்கண்டு. ஆனால் 2 வருடம் கடந்து விட்டது. அந்த மக்களின் நிலத்தை நாங்கள் இப்போவும் நம்புகிறோம். இந்த அரசாங்கத்தை இந்த மக்களுக்கு அந்த நிலத்தை விட்டு மீள் குடியேற வைக்க வேண்டும் என்று சுமார் 300 குடும்பங்கள் வாழ்கிற இடத்துல இராணுவ தளபதி ஒரு ஆள் மாதத்திலேயோ 2 மாதத்துக்கு ஒரு அவன் தங்குறதுக்காக ஒரு பங்களா கட்டியிருக்காங்க. அதில் வேறு ஒரு குடியும் இல்லை, ஆமி கூட இல்லை, சும்மா வெறும் தரநிலமாக கிடக்கு. 300 குடும்பத்துக்கு மேலே வாழ்ந்த இடத்தையும் அப்படியே பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கு. தயவு செய்து நாங்கள் கேட்குறது என்னென்னா, இந்த மக்கள் நீண்ட காலமாக 36 வருடங்கள் பல சோதனைகளை தாண்டி விட்டார்கள். உதாரணமாக எனக்கு இப்போ 76 வயசு, அடுத்த மாதம் 77வது வயது அவங்க போகும். எங்களை போன்றவர்கள் இன்னும் சில வருடங்களோ நாளைக்கோ தெரியாது. மண்டையை போட்டால் இங்கே இருக்கிற இளம் சமுதாயத்துக்கு இடத்தை காட்டுறது கூட ஆக்கள் இல்லாமல் போடும். தயவு செய்து நீண்ட காலமாக இந்த மக்கள் பட்ட கஷ்ட துன்பங்கள் உணர்ந்த அரசாங்கம் உடனடியாக அந்த காணிகளை விடுதலை செய்து எங்களுக்கு மீள் குடியேற்றம் செய்து தொழில் வாய்ப்பும் வழங்கி கடத்தொழில் நீண்ட காலமாக நாங்கள் கடத்தொழில் செய்து வாழ்ந்த குடும்பம் என்ற ரீதியில் அதுகளையும் வாழ்ந்து செய்தரணும் என்று தாய்வாக கேட்டு மாட்டோம்.